போது இது எத்தனை மணி நீங்க மாற்றவங்க நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும், ஒரு பெரிய நம்மகிட்ட அன்பு வரும். நம்மகிட்ட ஒரு குழந்தைய நம்மள கேட்பாங்க, அப்பா இந்த வீடு நல்லா இருக்குது, அதுல போய் சிட்டுக்குருவி எல்லாம் போய் தங்குது, அணில் தங்கும், சிட்டுக்குருவி தங்கும், எல்லா ஜீவராசியும் தங்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம இந்த வீடு ரெடி பண்றோம். இது நம்ம ஃப்ரீயா கொடுக்குற எதுக்கோசம் அன்புன்றது வளரணும் எல்லாருக்குள்ளயும். ஏன்னா அன்பு போதிச்சோரை வளராரு. அந்த அன்புன்றது எந்த வழியில நம்ம எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும், எந்த அளவுக்கு அதை நம்ம பெருசுப்படுத்தணும். இது நம்ம கூடு கொடுத்தோம். இப்ப இந்த தானிய கூடு கொடுத்தோம் போன வாட்டி நாங்க இது மாதிரி மாசம் மாசமும் நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம். ஆனா இந்த பொருளை வாங்குறவங்க எல்லாருமே சரியா பயன்படுத்தணும். எனக்கு தெரியும் நம்ம ஒரு 3 வாட்டி நம்ம வெளியே முகாம் போட்டோம். நிறைய பேருக்கு வந்தாரும் நான் வைப்பேன், நான் வச்சு போடுவேன் அப்படின்னு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொடுத்தா பார்த்தா நம்பிக்கை மூலியமா நம்ம செய்யணும். உண்மைதானே? இதை வாங்கிட்டு போறவங்க எல்லாரும் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இதே செயலை நீங்க எல்லாருக்குமே பண்ணணும்னு ஆசையும் வரும் நம்ம கிட்ட. இப்ப நம்ம நீங்க சொன்னீங்கன்னா கூட எங்கிட்ட விழிப்புணர்வு முகாம் போடலாம் சொன்னது புரியுங்களா? இப்ப இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு அன்பை நம்ம வெளிக்காட்டணுன்றதுக்கோசமே எங்க ட்ரஸ்ட் மூலியமா இதை மாசம் மாசம் பண்ணுவோம். இது யாருனாலாம் முடியுமோ நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம். நீங்க எல்லாரும் அந்த தயவுன்ற ஒரு வார்த்தைக்கு தெரிஞ்சதான் நாங்க இந்த செயலை வந்து 7-8 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். பறவைங்க எல்லாம் தண்ணி இல்லாம இறந்து போகுதுன்னு நாங்க பார்த்து அவங்களுக்கு தண்ணி வைக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டு 7-8 வருஷத்துக்கு நாங்க ஆரம்பிச்சு பண்ணி நிறைய இடத்துல ஒரு 5000 இடத்துல மேல வச்சிருக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம மாவட்டம் சிட்டியில இருக்கிறோம், நாங்க நம்ம திருவட்டூர் சென்னையில இருக்கிறோம். நாங்க அந்த இடத்துல நீர்களோட வரவு கம்மி. அப்போ நாங்க அங்க முதல்ல நாங்க இந்த செயலை பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போகுதுன்னு பார்த்து நாங்க செஞ்சு இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான செயலா மாறி இருக்குது. ஒரு பெரிய நாங்களாம் நார்மல் பர்சன், நல்லதாருன்னு யாரே தெரியாது. அப்படி இருக்க நாங்க அன்புன்றதுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து வந்து பெற்று வந்துருக்கிறோம். அதுக்கு மூலமான காரணம் இந்த தானிய கூடும். ஏன்னா இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் எங்கெங்கெல்லாம் நாங்க வச்சிருக்கோமோ அந்த இடத்துல இப்போ தானியம் சாப்பிட்டு இருக்கேன். உணவு கண்டினியூவா அந்த உணவு 24 மணி நேரமா அந்த உணவு போயிட்டு இருக்கு. இப்ப இந்த நிகழ்வு நடக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்குள்ள அந்த ஆன்ம லாபம். ஒரு ஆன்மா அந்த உணவு எடுக்கும் போது யார் இதை வைச்சாங்களோ அவங்களுக்கு வந்து நன்றியும் வாழ்த்தையும் அவங்க வந்து பெரிய மாற்றத்தை எட்டுவாங்க. அது வந்து இறைவனே எப்படி பண்ணாம ஒரு இறைவனே சொல்லுவான். இந்த நிகழ்வு நடந்துருக்குது. இந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் நடக்கணும். எல்லாருக்கும் இந்த அன்புன்னா என்னன்றத புரிய வைக்கணும், தெரிய வைக்கணும். அதை அப்ப வந்து செய்ய வைக்கணும்ன்றதுக்கு இந்த செயல் நான் செய்யறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வைக்கிறது ஆரம்பிச்சு வீடு அவங்களுக்கு உடம்ப முடிப்பட்டி போனா மருந்து வைக்கிறது, எந்த உடல் இருந்தாலும் எடுத்து அடக்கம் பண்றது, 1000 புறா கிட்ட வந்து சாப்பிடறது ஒரு சூழல் உருவாக்கி அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். எங்களுக்கு ஜீவகாரணை பண்ணி பாருங்க. ஒரு நீர் வைக்க ஆரம்பிச்ச ஒரு செயல் இன்னைக்கு இத்தனை மாற்றமா இருக்கு. செயலும் விரிவடைஞ்சிருக்குது. எங்களுக்குள்ள ஆன்மலாபமும் ரொம்ப பெரிய மாற்றத்துக்குள்ள போயிருக்கு. ஒரு பெரிய அறிவு வந்துருக்கு. நாங்க இப்ப லைவா உணர்ந்துருவோம். இந்த உணவை பயன்படுத்தணும். எல்லாம் நான் சொல்ற மாதிரி இப்ப நம்ம எல்லாருக்கும் எங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கு, 3 சேனல் இருக்கு. இந்த யூடியூப் சேனல் நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். நம்ம தானே இப்ப நீங்க எல்லாரும் பார்த்து நல்லா இருக்கும் லைக் போட்டால பெரிய விஷயம். ஏன்னா நம்மளோட நெட் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா எப்படி எல்லாத்தையும் யாரும் யூஸ் பண்ண போறீங்க, நீங்க தான் நைட்லயுமே எல்லாம் வேஸ்டா தான் போதும். நீங்க எல்லாரும் கொஞ்ச நாள் அதை ரொம்ப ஆழ்ந்து பாக்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு அன்பான விஷயத்துக்கோ ஒரு நல்ல செயலுக்குள்ள நம்ம எல்லாரும் போறோமா, அதுக்கு பெரிய முக்கியத்துவமா கொடுக்கல. உண்மைதானே? மத்த தேவையில்லாத விஷயத்தை எல்லாரும் மணிக்கணக்கா பாக்குறோம், லைக் போறோம், சூப்பர் ஷேர் பண்றோம், எல்லாரும் பண்றோம். இந்த மாதிரி விஷயத்த நீங்க எல்லாரும் பண்ணணும். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க, 40 பேர் கொடுப்பாங்க. 40 பேரும் இந்த விசிட்டிங் கார்டு வாங்குறவங்க பெரிய மொபைல் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து வீடியோ எடுத்து போட முடியும். ஒண்ணு, இதை எடுத்து பராமரிச்சாதான் இந்த பொருள் போய் அங்க சேர்ந்ததுக்கும் இந்த பொருள்னால ஒரு ஜீவராசி பயனடைஞ்சா இதை வச்ச நானும் பயனாவேன். இதை நீங்க திரும்ப பயன்படுத்த நீங்களுக்குமே ஒரு பெரிய பயன்பாடு வரும். ஏன்னா அந்த அன்புன்றதே வெளிப்படும் போது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதை செஞ்சு அனுபவம் மாதிரியா இருக்கும். இருக்குதுங்களா? இப்ப இல்ல வல்லாறு படம் போட்டுருக்கிறேன். இப்போ அன்பை மட்டுமே போதிச்சவர். இப்ப நான் இந்த ஞான சபை மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி அதில் வல்லாறு படமா போட்டுருக்கேன். அந்த படம் இருக்க வேண்டிய இடங்கள் பாத்தீங்கன்னா இது ஞான சபை. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீஞ்சுவை நீரோடை. நீர் நம்ம எல்லாருக்குமே மருந்து, நம்ம எல்லாருக்குமே உணவு. இப்போ இந்த நீரோடையா இந்த விஷயம் வந்து எல்லா ஜீவராசிக்கும் நாங்க நீர் வைக்கக்கூடிய செயலி இதை வச்சு செய்யலாம். தெருவாத்துல இருக்கிற நாய்களுக்கு எல்லாரும் நாங்க நீர் தொட்டி வைக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய கிட்டத்தட்ட 5 இடத்துல தொட்டி மட்டும் வச்சு மேக்சிமம் அங்க பராமரிக்கிற நம்ம இடத்துல சுத்தி இருக்கிற கோயில் நாங்க இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியும். நம்ம அன்புன்ற செயலை எந்த அளவுக்கு நம்ம பெருசா விரிவடைக்கணும் விரிவாக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப கடினப்பட்டு இங்க வாழ்றோம். அதையே நம்ம அக்செப்ட் பண்ணி வாழ்றோம். ஒரு உயிருக்கு நம்ம உணவு கொடுக்குறதாவோ, ஒரு உயிருக்கு நீர் கொடுக்குறதாவோ, ஒரு உயிருக்கு மருந்து கொடுக்குறதாவோ, ஒரு உயிர் நம்ம அன்பு காட்டுறவர் இருக்காரு. அன்புன்ற விஷயத்தையும் அவர் ஆழ்ந்து பேசியிருக்காரு. அப்ப அந்த அன்பு எந்த அளவுக்கு அவர் செஞ்சிருப்பாரு, எப்படி அப்ப அந்த தயவுன்ற விஷயம் அவருக்குள்ள ஊடுருவி போய் இந்த செதையா இருக்கிற இந்த தேகமே ஒளியா மாறி அப்ப அந்த அளவுக்கு அன்புமானால் எப்படியா பத்த உடலும் வேதிக்குன்றதுதான் உண்மை.
ஏன்னா வேதியியல் மாற்றம்ன்றது இந்த உடல் தன்மாற்றம் அடையுது. அந்த தன்மாற்றம்ன்றது அன்பு அதிகமாகும் போது மட்டும் தன்மாற்றத்தை நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அந்த அன்பு மட்டுமே அதிகமாகி இந்த உடல் லைட் பார்ட்டிகளா மாறி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு அருளையும் நம்ம கிட்ட அன்புன்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழலையும் நம்ம மாறாங்க. இது எப்படி நடக்குது? அப்ப அவர் அந்த அன்புன்ற விஷயத்தை அவர் போதிச்சிருக்காரு, அதுவாக அவர் மாறிருக்காரு. அந்த அன்பு அதிகமானதால் இங்க வந்து போனாலும் இந்த மாற்றம் ஈஸியா நடக்குது. நிறைய பேர் சொல்லியும் நிறைய பேர் அதை பேசி நான் கேட்டது. இப்ப இருக்கக்கூடிய செல் இங்க எல்லாருமே செய்யணும். நம்ம எல்லாரும் பெறத்துக்கு மட்டும் வரக்கூடாது. அதை கொடுக்கறதுக்குன்னு நம்ம என்ன நமக்குள்ள எண்ணிக்கை தோணுதோ அன்னைக்கே நீ ஒரு பெரிய விஷயத்தை நீ பெற போறணும். நீ அந்த ஆத்ம லாபத்தை பெற போற, நீயே ஆயத்தமா மாற போறணும். இங்க எல்லாருமே மரணம் இல்லாத பெருவாளுக்கு அடைய முடியும் எல்லாரும் சொன்னாரு. அவர் சொன்னது காரணம் அவருக்குள்ள அன்பு அதிகமாயிடுச்சு. இங்க எல்லாருமே ஞானியாவும் எல்லாருமே சிறந்தவும் அது பார்த்தாரு. இதுதான் உண்மை. இதை நானும் பார்த்துக்கிறேன். எல்லாருமே இங்க ஞானி. இங்க யாருமே சாதாரண மனுஷன் கிடையாது. எல்லாருமே இங்க எந்த பொருளாயினும் சரி எல்லாமே லைட் பார்ட்டிகள் தான். இங்க எல்லாருமே ஞானி தான். அது ஞானி தான். நானும் அனைத்துமா இருக்கிறேன்ற ஒரு அறிவு நம்மளுக்குள்ள வரமாட்டேது. பயம் வருது. ஏன் பயம் வருது? நம்மகிட்ட அன்பு அதிகமா இல்ல, அதனால பயம் வருது. அன்பு அதிகமான ஒரு பயம் வராது, தைரியம் வரும். தைரியம் வந்தாதான் எது ஒண்ணுமே நான் தான் அதுவா இருக்கிறேன், என்னால முடியுன்ற எண்ணம் வரும் நம்ம கிட்ட. பயம் வந்து அதை சொல்றதுக்கான சூழல் தமிழ்ல வந்து ஒரு பெரிய விஷயத்த வெளிப்படுத்துறாங்க. உங்களால முடியும், பேசுங்க, சொல்லுங்க, எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாருக்கும் அன்புக்கு அதிகமாகும். அன்பு அதிகமாகும் போது மட்டும்தான் இந்த மாற்றம் வரும். ஏன்னா இருக்கிற வழி ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு உயிர் போற வழி கொஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தாங்க தெரியும். எவ்வளவு இங்க அளவுக்கு மீறி ஏற்றினாலையும் நம்மளை சுற்றி தவிர்த்து மேல இதுக்குள்ளே நம்ம போவாதனால நமக்கு யாருக்கும் தெரியல. நம்ம எல்லாருக்கும் அது புரிஞ்சிருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லா ஹாஸ்பிட்டல பார்த்தா உங்களுக்கு பயம் தானே வரணும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டாம சந்தோஷம் வரும் உங்களுக்கு. உண்மைதானே? ஹாஸ்பிட்டல பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. ஹாஸ்பிட்டலே வராத சூழல் உருவாயிருக்கணும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வருது, நம்ம அங்கங்க நம்ம உணவு போடுறோம், அங்கங்க உணவு போற சூழ்நிலை கடை பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படணும். அதை ஏற்படுத்தணும்ன்றது வசதி வள்ளலாறு அன்பையே போதிச்சாரு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் உதாரணமா இவ்வளவு செயலை செய்யறோம். இது எல்லாருக்குமே சாத்தியப்படும். எல்லாருமே நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து போனோம். அன்பை பத்தியே சிந்திக்கிறோம். அன்புன்றது கற்பனையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். செயல்முறையா தான் போய் செஞ்சு நான் அதை போய் பண்ணணுமா, நீங்க என்னால முடியாது, எனக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க. நம்ம எல்லாருமே கற்பனையாக அதை பண்ண முடியும். ஏன்னா கற்பனைக்கும் உண்மைக்கும் ஒரு ரெண்டுக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது. உன்னை நீங்க டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு ரொம்ப தயாரா இருக்கீங்க. உங்களை சுகப்படுத்துறதுக்கும் உங்க அறிவாக்கிறதுக்கு ஏன் உன்னால அதை பண்ண முடியல? அப்ப யாரு உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க? உங்களை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க. ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க? நம்ம கிட்ட அன்புன்ற ஒரு விஷயம் வெளிப்படல. உண்மைதானே? சுயநலமான சிந்தனை இருக்குது நம்ம கிட்ட. அனைத்தும் நான்ற எண்ணம் நம்ம கிட்ட இல்ல. உண்மைதானே? அந்த எண்ணம் இல்லாதனாலேயே நம்மளால நம்மளுக்கு தீமை செஞ்சுக்க முடியுது, நன்மை செஞ்சுக்க முடியும். அது விலகணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம இங்க திரைன்றது ஒரே விஷயம் தான். எதுக்கு திரை போட்டுருக்காங்க? திரை நீங்கன்னா அன்புன்றது உங்ககிட்ட வரும்போது உங்க பயம் நீங்க பயம் நீங்கனாலும் அப்படி அதப்பா அனைத்துமே இங்க உயிர் தான் சொல்றோம்ல. அனைத்துமே உயிர்னு நம்ம சொல்றோம். அனைத்துக்குள்ளயும் எல்லா தன்மை இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா நம்மளே அவனை வேற்றுமையா பேசுறோமா இல்லையா? அந்த வேற்றுமை தன்மையை நம்ம ஏன் வச்சுருக்கோம்? இப்ப நம்மளே பாருங்க, நம்ம எல்லாரும் இப்ப வளர வயல இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம், நாங்க எல்லாம் ஒருமை குணத்துல இருக்கிறோம் நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஒருமை நம்ம உடம்புக்குள்ளேயே இல்லைன்றது யாருன்னா தெரியுமா? இப்ப நான் ஏன் இதுக்கு சொல்றேன்? இப்ப நம்ம பாருங்க, லெப்ட் கை ரைட் கை இருக்கா? அது இடது வலது அவ்வளவுதானே தவிர்த்து வேற என்ன? அது வேற்றுமை இருக்கா? ஆனா வேற்றுமை இருக்குது. நீ ரைட்டு கையில தான் சாப்பிடணும், லெப்ட் கையில சாப்பிடக்கூடாது. நீ ரைட்டு கையில தான் கொடுக்கணும், லெப்ட் கையில கொடுக்க கூடாது. சொல்றாங்களா? ரைட்டு கையில தான் எழுதணும், லெப்ட் கையில எழுதக்கூடாது. உண்மைதானே? நீ ரைட்டு பக்கம் தான் படிக்கணும், லெப்ட் பக்கமா நீ படிக்க கூடாது. இது ஏன் பண்றோம்? என்ன காரணம்? ரெண்டு கையில சாப்பிட்டா வானாந்தா, ரெண்டு கையில எழுதுனா வானாந்தா, ரெண்டு கையில ஒரு பொருள் எடுத்து கொடுத்தா வானாந்தா, ரெண்டு கையில நம்ம வேலை செஞ்சு என்ன ஆகுது? இப்ப வேற்றுமை முழு வச்சு தெரிஞ்சுங்களா? வேற்றுமை இருக்குதா இல்லையா உடம்புல? உன் உடம்புக்குள்ளேயே நீ வேற்றுமை வச்சுக்கினா ஒற்றுமையை பத்தி நீ பேசினா எப்படி அந்த ஒற்றுமை வேலை முடியும்? உண்மைதானே? ரெண்டுமே கை தானே. இது என்ன வேற்றுமை? இது என்ன இடத்துல என்னதான் வளருது? ரெண்டுமே இந்த கை கைன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டு கையை வச்சு நம்ம யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் அந்த அறிவை அனுபவத்தை பெற முடியும். ரெண்டு கை வச்சு வேலை. அப்ப ரெண்டு கை பழக்கன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ரெண்டு கை பழக்கன்றது தான் ஒருமை. நீங்க ஒரு கையை ஒரு மாதிரியா பழக்கப்பட்டு ஒரு கையை ஒரு மாதிரியா பழக்கப்பட்டு இந்த பழக்கமே இந்த உடல் வேற்றுமை. இந்த உடல் வேற்றுமைனாலே நம்ம அறிவு வேற்றுமை ஆகும். இப்ப சொல்றான் இடது பக்கம் மூளை, வலது பக்கம் மூளைன்றான். எப்படி அதை சொல்றான்? மூளை ஒண்ணுதான். ஒரே கடைசியில் இருக்கிற மூளை எப்படி இடது வருது எப்படி மாறும்? நீங்க யோசனை பண்ணுங்க. இதே போல வலது கை இடது கை ரெண்டுமே ஒரே கை தான். ரெண்டுக்குள்ளே 5 விரல் தான் இருக்குது. ஒரே ஆக்ஷன் தான் நடக்குது. எப்படி ரைட் சைடு பெயின் நல்லா வேலை செய்யறோம், லெப்ட் சைடு பெயின் கம்மியா வேலை செய்யறோம், ரைட் லெப்ட் சொல்லிட்டான். உண்மைதானே? அது வேற என்ன செய்யுது? வேற ஒண்ணுமே இல்லையே. வேற்றுமையை உடம்புக்குள்ள உருவாக்கி அது கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் ஆகி உன் மூளைக்கு போய் உன் மூளையிலேயே அந்த ஃபங்க்ஷன் கம்மியாகி போச்சு. இப்ப என்ன சொல்லுவாங்க? நல்லா வேலை செய்யற சூப்பர்னு சொல்லுவாங்க, சரியில்லாத வேலை செய்யற சரியில்லை பண்ணுவாங்க. அதே வார்த்தை நம்ம சொல்றோம், ரைட்டு சூப்பருங்க, லெப்ட் நாட் சூப்பருங்க சொல்றோமா இல்லையா? லெப்ட்னா அதுக்கு ராங்குன்னு அர்த்தம், ரைட்னா சூப்பர்னு அர்த்தம். எப்படி நம்ம உடம்புல ரைட் ராங் எப்படி இருக்க முடியும்? இருந்தா எல்லாமே ரைட்டா தான் இருக்கும், எப்படி ராங்கா இருக்கும் அப்படின்ற விஷயம் நம்ம உணரணும்.
இந்த அளவுக்கு நமக்குள்ள புரிதல் வரணும்னா நம்ம அன்புக்குள்ள ஆழ்ந்து போகணும். அன்புனா அனைத்துமே உணர்றதுதான் அன்பு. அந்த அனைத்து அறிவையும் ஒன்னா உணர்ந்தா அது அன்பு தான் மட்டும்தான் முடியும். அவர் என்ன சார், அன்பே ஒன்னே சாதனமா கொள்கிறாரு. என்ன ஏறாத நிலைமை சிம்மல் ஏற்று தயவுன்னு சொன்னாரு. சாதனம் ஒண்ணு இருக்குமானால் கருணையா நீ சாதனமா செய்யணும். பிறர் வழியே உன் வழியா எண்ணுவதே சாதனை. இப்ப இந்த செயலை நாங்க செஞ்சு எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு வெளிப்படுத்தாரு. ஒரு இடத்துல ஸ்பீச் பேச போறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முதியோர் காப்பகம். இப்ப அந்த முதியோர் காப்பகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே புஷ்டம். எனக்கு தெரியாது, முதியோர் காப்பகம் கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா 100 பேருக்கு அந்த மாதிரி உடல் எந்த வேலை வரல, எந்த காலிலுமே வரல, தலையில எல்லாம் முட்டையா இருக்கு. நான் போய் பாக்குறேன், என்னால அதை தாங்க முடியல. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாரும் 50 வயசு 55 வயசு அந்த மாதிரி. ஏன்னா இங்க முன்னாடியே அந்த நோய் வந்துச்சான். நாங்க போய் உட்காந்து அவங்க வந்து அன்பை பத்தி ஸ்பீச் பேசி அவங்க எல்லா தலையில நான் போய் கை ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு சந்தோஷம் இல்லை. நாங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே மாட்டீங்க, எல்லாருமே லைட் பார்ட்டி எல்லாம் மாற போறீங்க. எல்லாரும் நீங்க எல்லாருமே நியாயம் தான். இதோட நீங்களோட பிறப்பும் கிடையாது. இதோட நீங்க எல்லாரும் இறைத்தன்மை நோக்கி போக போறீங்க. நான் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த மறுநாள் 7 நாளா அவங்க கையெல்லாம் வலிக்குமான்னு நமக்கு யாருக்கும் தெரியுமா? இந்த விரலெல்லாம் இல்லாம வந்தா எப்படி வலிக்கணும்னு தெரியாது. நான் வந்து 7 நாளா அந்த வலி அனுப்பிச்சேன். ஒரு நாள் நான் சிந்திக்கும் போதும் அதை பத்தி நான் பேசுறேன்னா என் கால் விரல் ஃபுல்லா வலிக்கும், என் கை விரல் ஃபுல்லா வலிக்கும். அந்த உயிரோட வலியை என்னால உணர முடியும்னா அப்ப அனைத்தையும் என்னால உணர முடியும் அர்த்தம். அதே போல இங்க எல்லாருனாலையும் உணர முடியும். அதுதான் அன்பு. அந்த அன்பை தான் வல்லாறு போதிச்சாரு. என்ன ஏறாத நிலைமை தயவுன்னு சொன்னாரு. அந்த தயவுக்கான அர்த்தம்ன்றது பிறர் வழியை உன் வழியா என்ன போது மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல்ன்றது இந்த மாதிரியான செயலை நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து செய்யறோம், கொடுக்கிற பொருளை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், எந்த ஒரு செயலையும் எவ்வளவு பெருசா பாக்குறோம். ஒரு எறும்புக்கு உணவு வைத்தா கூட அந்த எறும்புக்கு உணவு வைக்கிறதும் ஒரு அண்டத்துக்கு உயிர் கொடுக்கறதும் 2 ஒண்ணு. ஏன்னா இங்க எல்லாமே அண்டம் தான் தெரியுமா? மனிதன்றதும் இந்த அண்ட சராசரன்றதும் அனைத்துமே இங்க ஒரு எறும்புன்றதும் அனைத்துமே அண்டம் தான். நம்ம நினைக்கிற மாதிரி எறும்பு ஒரு ஜீவராசி, மனிதன் ஒரு ஜீவராசி நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு பொருளே கிடையாதுங்க. நம்ம எல்லாமே பட்ட வருத்தமா தெரியும் போது அன்பு அதிகமா தான் தெரிய வருது. இதெல்லாம் லைவா நான் உணர்ந்துக்கிறேன். எறும்பு ஒரு அண்டன் எனக்குள்ள அது வெளிப்படுத்தி காமிக்குது. இப்ப இதே மாதிரி நம்ம சிந்திக்கும் போது நம்ம அந்த அன்புன்றதை கற்பனையா செய்யும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒரு மனிதருக்கு உணவு கொடுக்கறதுக்கும் ஒரு எறும்புக்கு உணவு கொடுக்கறது எல்லாமே ஒண்ணுதான். அன்புன்னா அதுக்கு பேர் ஒண்ணுன்னு அர்த்தம். அதுல ஏற்றத்தாழ்வே இல்லாத ஒரே ஒரு செயல் அன்பு. அந்த ஏற்றத்தாழ்வை பாக்குறது நம்ம தான். நம்ம அறிவு சிறுமையினால நம்ம பாக்குறோம். அப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா செயலுமே ரொம்ப பெரிய செயலாகவும் ரொம்ப சிறப்பான செயலாகவும் அந்த செயல் செஞ்சா எனக்குள்ள ஒரு அளப்பரிய ஒரு பெரிய மாற்றம் வரும்ன்றத பத்தி நம்ம சிந்திச்சு அந்த செயலை செஞ்சீங்கன்னா அந்த அறிவையும் அந்த அனுபவத்தையும் நம்ம எல்லாரும் 100% பெறலாம். ஒரு விஷயம் நம்ம நடக்காம போறதுக்காக நம்மளோட எண்ணங்கள் நம்ம சிறுமையா வச்சாலும் நம்ம நடக்க மாட்டோம். நம்ம எண்ணத்தை எந்த அளவுக்கு நீ பெருசா வைக்கிற, ஒரு எறும்புக்கு உணவு வச்சாலும் என் குழந்தைக்கு உணவு வச்சேன், நான் இறைவனுக்கே உணவு வச்சேன்ற தன்மையில நீ அதை வைக்கும் போது அந்த எறும்புக்கு உணவு வைக்கிறதுக்கும் ஒரு 100 பேருக்கு நீ சோறு போடுறது 2மே ஒண்ணுதான். அந்த அளவுக்கு நம்ம உள்ள புரிதல் வரும். ஏன்னா அன்புன்னா அது ஒண்ணுதான், அது ஒருமைதான், அது அனைத்துமே ஒரே தன்மைன்றது புரிய வைக்கிறது அன்புன்ற ஒண்ணுதான். அந்த அன்புன்ற விஷயத்தை நம்ம ஆழ்ந்து போகும்போது நம்மளும் வள்ளல் பெருமாள் சொன்ன மாதிரி மரணம் இல்லாத பெருவாழ் வாழ்வது 100% சாத்தியமே, எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நன்றி, வணக்கம். அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நீங்கள் தற்போது இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம மாதந்தோறும் பூச தினத்தன்று அன்பர்கள் பலருடன் சிறப்பு பேருந்தில் வடலூர் அருட்பயணம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதமும் வடலூர் அருட்பயணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வடலூர் அருட்பயணத்தில் நம்ம மாதம் சித்தி வளாகத்துக்கு வர்ற பொதுமக்களுக்கு நமது அறக்கட்டளை சார்பாக விதைமணி கூடுகள், நீர்க்கிண்ணங்கள் மற்றும் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் என்று மாதந்தோறும் பூச தினத்தன்று அங்கே வர பொதுமக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மாதமும் பூச தினத்தன்று அங்கே வர்ற சித்தி வளாகத்துக்கு வந்த பொதுமக்களுக்கு நமது அறக்கட்டளை சார்பாக 50 சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நிறுவனர் தயவு திரு ராஜசேகர் ஐயாவால் அந்த கருணைக்கான விழிப்புணர்வு சொற்பொழிவு நிகழ்ச்சியும் இனிதே நடைபெற்றது. இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம அந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளை கொடுக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே உள்ள மக்கள் அதை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். வாங்கி சென்றதுடன் நிற்காமல் அதில் சில அன்பர்கள் அதை தங்கள் இல்லங்களிலேயும் தங்கள் இடங்கள்லையும் பொருத்தி அதை பராமரிக்கிறத நமக்கு வீடியோ எடுத்தும் அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இதை வாங்கி சென்ற அன்பர்களும் அதே போன்று அன்புடன் பராமரித்து அதை ஃபோட்டோ எடுத்து நமது அறக்கட்டளைக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம மாதந்தோறும் கொடுக்குற இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள், பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள், பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் என்பது ஒரு சாதாரண சாதனங்கள் கிடையாது. அது ஒரு குட்டி வடலூர்னே நீங்கள் சொல்லலாம். எப்படின்னா,
எப்படி வடலூரில் சத்தியஞான சபை இருக்கோ அதே போல் நமது சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நார்மலாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை அதற்கு வெள்ளை பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கோம். அதை வெள்ளை பெயிண்ட் அடித்து பார்த்தா கிட்டத்தட்ட எப்படி ஒரு சத்தியஞான சபை நமக்கு தெரியுமோ அதே போன்று தான் அது காட்சியளிக்கும். அதே மாதிரி பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அது வடலூரில் உள்ள தீஞ்சுவை நீரோடைய உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் என்பது எப்படி தர்மசாலை 24 மணி நேரமும் அன்பர்களுக்கு பசியை ஆற்றி கொண்டு இருக்கிறதோ அதே போன்று அந்த பறவைகளுக்கான பசியை அந்த விதைமணி கூடுகள் 24 மணி நேரமும் அதை போக்கிட்டு இருக்கும். அது தர்மசாலை மாதிரி. நீங்கள் பறவைகளுக்கான விதைமணி கூடுகளை வாங்கிட்டு போனீங்கன்னா தர்மசாலையே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். இப்படி உயிரிறக்க சாதனங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு வடலூரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொன்னால் 100% பொருந்தும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளை அன்பர்கள் சித்தி வளாகத்தில் விதைமணி கூடுகளை பொறுத்துறாங்க. சித்தி வளாகத்தில் விதைமணி கூடுகள் பொருத்துதல் என்பது ஒரு சிறப்பான நிகழ்வாகும். ஏன்னா இதுவரைக்கும் சித்தி வளாகத்தில் பல்வேறு உயிரிறக்க செயல்களை பார்த்துருப்போம். குறிப்பாக அன்னதானம் என்பது சிறப்பாக நடைபெறுவதை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இடத்துல பறவைகளுக்கான அன்னதானம் இது வரைக்கும் நடந்திருக்கா, பறவைகளை உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போட்டிருக்கோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ நம்ம அறக்கட்டளை மூலமாக முதலாக இந்த விதைமணி கூடுகளை அங்கே பொறுத்துறது மூலமாக அங்கே பறவைகளையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த பறவைகளுக்கான அன்னதானமாக இந்த விதைமணி கூடுகள் பொருத்தும் அந்த நிகழ்வு இனிதே நடைபெற்றது. சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் சத்தியஞான சபை மாதிரி இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா பறவைகள் நுழைந்து செல்வதற்கான ஒரு துவாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த துவாரத்தை பார்த்தா கருங்குழியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே அந்த துவாரம் இருக்கும். இந்த மாதிரி இந்த உயிரிறக்க சாதனங்களும் வடலூரில் உள்ள இடங்களும் அப்படியே 100% பொருந்துறது. நாங்களாக பிளான் பண்ணி செய்யலை. இது தனிப்பெருங்கருணையால் இயற்கையாகவே எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளை இன்னொரு வகையில் பார்த்தோம்னா வள்ளல் பெருமான் அமர்ந்த நிலையில் இருக்கிறது போலவே இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் இருக்கும். நம்ம வடலூருக்கு வரும்போது பொதுவாக வள்ளல் பெருமானோட சிலையவோ அல்லது அவரோட புகைப்படத்தையோ வாங்கி சென்று அதை வீட்டில் வைத்து வழிபடுவது வழக்கம். நம்ம இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளை வாங்கி சென்று அதை அன்போடு பராமரிக்கும் போது எப்படி வள்ளல் பெருமானோட சிலையை வாங்கி வைத்து பராமரிக்கிறோமோ வழிபாடு செய்கிறோமோ அதே போன்று இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறோம். அந்த வீடுகளில் குருவிகள் தங்கி மகிழ்ச்சியாக இருந்தால் அது ஒரு கடவுள் வழிபாடாக மாறுகிறது. இதைத்தான் வள்ளல் பெருமான் அறிவுநிலை தெரிந்தோருக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் அன்பர்களுக்கு வைக்கும் முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளையை சேர்ந்த அன்பர்கள் நாங்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் நாங்கள் உயிரிறக்க செயல்கள் செய்கிறோம். வாரந்தோறும் பிரத்யேகமாக 2 நாட்கள் முழுவதும் உயிரிறக்க செயல்கள் செய்கிறோம். இந்த உயிரிறக்க செயல்களுக்கும் பல்வேறு பணிகளுக்கும் இடையே நாங்கள் இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளை அதிக டைம் எடுத்து உடல் உழைப்பு செய்து நாங்கள் இதை தயாரித்தாலும் இதை பொதுமக்களுக்கு இலவசமாக தான் வழங்குகிறோம். இதற்கு முக்கிய காரணம், இதன் மூலம் இந்த அன்புடன் இந்த உயிரிறக்க சாதனங்களை மக்கள் அனைவரும் பராமரித்து அதன் மூலம் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதும், அது மட்டும் இல்லாமல் இதை பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அறக்கட்டளையோட நோக்கம். எனவே இதை வாங்கி செல்பவர்கள் இதை அன்புடன் வைத்து பராமரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். நம்ம சென்ற மாதம் பூச தினத்தன்று பறவைகளுக்கான விதைமணி கூடுகளை சித்தி வளாகத்திற்கு வந்த பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினோம். நாம் முன்பே கூறியது போல் இந்த விதைமணி கூடுகள் என்பது எப்படி அணையா அடுப்பு தர்மசாலையில் தொடர்ந்து உயிரிறக்க செயல்களில் ஈடுபட்டு அங்கு வர்ற மக்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோ அதே போன்று அந்த பறவைகளுக்கான அன்னதானத்தை தொடர்ந்து அந்த விதைமணி கூடுகள் வழங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு தேவையான நேரத்துல எல்லாம் உணவளிப்பாலோ அதுபோல் அந்த பறவைகளுக்கு அந்த விதைமணி கூடுகள் தேவையான நேரத்துல எல்லாம் உணவளிக்குது. எனவே தயவு மிகுந்த இந்த உயிரிறக்க சாதனங்கள் அனைத்து உயிர்களுக்கும் சென்றடைய நமது அறக்கட்டளை எடுக்கும் முயற்சிக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் உடல் உழைப்பாகவோ பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து தொடர்ந்து உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இது போன்ற கருணைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தங்கள் சங்கங்களிலும் தங்கள் இடங்களிலும் ஏற்பாடு செய்தும் நமது அறக்கட்டளைக்கு உதவலாம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக.
மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.